வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? வேலுமணி அவர்களை மிரட்டினாரா எடப்பாடி அப்படிங்கிற ஒரு டாபிக். ஓபிஎஸ் நிலைமை தான் வேலுமணிக்கு. ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் மிரட்டியிருக்கிறார். அதேபோல மாவட்ட செயலாளர்கள் எல்லாருடைய பவரையும் குறைக்கிறதுக்காகவும் சில விஷயங்கள அ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஓபிஎஸோட நெலைம தான் உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ! அப்படின்னு சொல்லி வேலுமணியை மிரட்டி இருக்கிறார் எடப்பாடி அப்படின்லாம் சில செய்திகள் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடந்த சில மாதங்களாக வேலுமணி நடந்து கொள்ளும் விதம் அப்படிங்கிறது தான். வேலுமணிக்கு தலைமை பதவி ஆசை வந்துருச்சா? என்ன தாண்டி அங்க ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட மிரட்டி இருப்பதாகத்தான் ஒரு செய்தி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த மாரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா, நான் 1000 ஜெயலலிதாவா மாறுவேன். நீங்கலாம் தாங்க மாட்டீங்க. அதாவது மாவட்ட செயலாளர் நான் இதுவரைக்கும் பதவி யாருமே தூக்கல. பதவிய நான் தூக்குனா நீங்கலாம் வந்து செல்லா காசு ஆயிடுவீங்க. அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமாக எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது தான். கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் போயி எடப்பாடி கிட்ட பேசினதெல்லாம் தெரியும். தலைவர தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாரி நம்ம ஒருங்கிணைந்த அதிமுக ஆகணும். ஆனா தான் 2026ல ஜெயிக்க முடியும். நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு எம்எல்ஏ ஆயிடலாம். ஆனா மந்திரி பதவி வேண்டாமா? இப்படியே இருந்தா என்ன பண்றது? எதிர்க்கட்சியாவே எத்தன வருஷம் இருக்கிறது? அதனால வந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன், அந்த கேபி அன்பழகன், இவரு நம்ம வேலுமணி, தங்கமணி, வேற யார் போனா? எல்லாருமே போய் பேசியிருக்காங்க. பட் இதுல என்ன அப்படின்னா, இதை வந்து ரசிக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருசா ரசிக்கல. என்னடா இது இவங்கலாம் நமக்கு எதிரா திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க திரும்பவும் வரோம்னு வேற சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவர்களுடைய பவர குறைக்கிறதுக்காக 108 அது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அது 117 மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாரி ஏதோ பிளான் பண்றாரு. அத வந்து இவங்கலாம் ஏத்துக்காதனால அத அப்படியே விட்டுட்டாரு. செயற்குழுவுல கூட அத பத்தி பேசல. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப வந்து வேலுமணி வந்து தனி ஆவர்த்தனம் பண்றாரு. பாஜகவோட தொடர்பு வச்சிருக்காரு. அண்ணாமலையே சொல்றாரு. டெல்லியோட வேலுமணி, தங்கமணி பேசிட்டு இருக்காங்கல்ல. அவங்கள்ட்ட கேளுங்க நான் எப்படி பதவிக்கு வந்தேன்னு அண்ணாமலை சொல்றாரு. எடப்பாடி எல்லாம் வந்து கழுவி கழுவி ஊத்துன அண்ணாமலை, வேலுமணிய பத்தி, தங்கமணி பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னமும் அவங்க பாஜக தொடர்புல இருக்காங்க. நம்ம சொல்றத கேட்கிற நிலைமையில அவங்க இல்ல. இப்படி இருந்தா நம்ம வந்து எப்படி கட்சிய வளர்க்கறது? அதனால நெறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். வேலுமணி, தங்கமணியோட ஆதரவாளர்களை வந்து நீக்கிட்டு, புதுசா வந்து நிர்வாகிகள போடணும்னு பிளான் பண்றாரு. அதேபோல சி.வி. சண்முகமும் அப்படிதான் இருக்காரு. அவருக்குமே வந்து சில பயத்த காட்டணும் அப்படிங்கிற மாரி சில முடிவுகளை எடப்பாடி எடுத்திருக்காரு. அதனால உட்கட்சி தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த மாதத்துக்குள்ள உட்கட்சி தேர்தல முடிச்சுட்டு, அவர் மீண்டும் தன்னுடைய ஆதரவாளர்களை பதவிகள்ல அமர வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. செயற்குழுலேருந்து, பொதுக்குழுலேருந்து எல்லாத்துலயும் எடப்பாடிக்கு 100% ஆதரவாளர்கள் யார் இருக்காங்களோ, அவங்கள போடுறதுக்கான பிளான பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து வேலுமணிக்கும், தங்கமணிக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ பிடிக்கல. இப்ப காமராஜ் இருக்கார் இல்லையா? முன்னாள் அமைச்சர் காமராஜ். அவருமே வந்து நெறைய இடங்கள்ல கோவத்துல இருக்காரு. அவர் மீது எடப்பாடியும் கோவத்துல இருக்காரு. இது வந்து இந்த மாரி எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள்ல பல பேர் வந்து எடப்பாடி அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அந்த மனநிலையை மாற்றுவதற்காகத்தான் வேலுமணிய மிரட்டுனா மத்த எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிங்கிறதுனால, நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் நெலைம தான் உங்களுக்கு கழட்டி விட்டுருவேன். தூக்கி அடிச்சுருவேன் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாரி மிரட்டியிருக்காரு. இப்போ செயற்குழுவிலயும் சரி, இதுலயும் அ பொதுக்குழுவிலயும் கூட்டி நான் வந்து இங்க முக்கியமா இந்த 4, 5 பேர் தூக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஓட்ட பத்தி கவலைப்பட மாட்டேன். நீங்க இருக்கும்போதே 3வது இடத்துக்கு போயிருக்கு அதிமுக. அதுக்கு மேல என்ன பெரிய தோல்வி வேண்டும்? வேலுமணிங்கிறவர் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற பேர் வாங்கினவரு. ஆனா, இன்னைக்கு அவரு 3வது இடத்துக்கு வச்சிருக்காரு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தல்ல. அதுக்கப்புறம் அவருக்கு என்னங்க மரியாதை? நான் எடப்பாடியில எப்படி கட்சி வச்சிருக்கேன் பாருங்க. 41,000 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்கேன். என்ன மாரி அவரால செய்ய முடியுமா? சொல்லுங்கன்னு சொல்லி அவர மிரட்டியிருக்காரு. இந்த மாதிரி செய்வதன் காரணமாக வேலுமணிக்கும், தங்கமணிக்கும் அந்த நட்பு அதிகமாகுது. எடப்பாடியோட நட்பு விரிஞ்சுகிட்டே போகுது. விரிசல் அதிகமாகிட்டே போகுது. அது அது வந்து இவரு எடப்பாடி வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தனக்கு நிகரான தலைவர்களை தன்னோட வச்சுக்க கூடாது. அவர்கள வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக, கொஞ்சம் ஒரு ஓரமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி அவர்களுக்கு வந்திருக்கிறது. இந்த மாதிரியான நிலைமை இருந்தால் நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவுல பேசுபடும் பொருளாகும். வேலுமணி வேற ஏதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. பட் வெளியில வந்தாலும் இப்ப ஓபிஎஸ் விட மோசமான நிலைமை தாங்க. அதனால வெளியில வரமாட்டாரு வேலுமணி. பட் உள்ள இருந்தே ஃபைட் பண்ணுவாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த மாரி
விஷயங்கள் தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம முன்னாள் அமைச்சர் காமராஜர் கூட ஒரு இதுல வந்து எடப்பாடியோட பெருசா அவரு இது பண்ணல. லோக்கல் ஃபங்ஷனுக்கு வரும்போது அவாய்ட் பண்ணாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனால் அந்த மாரி இல்லாம, தான் வெளியூருக்கு போயிட்டேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன்னு சொல்றதெல்லாம் வந்து எடப்பாடி ஒத்துக்கல. இப்ப வேலுமணியோட மகன் நிச்சயதார்த்தத்துக்கு எடப்பாடி போலங்கிறதே பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆனா அத வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, ஏன்பா இது வந்து பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி கேட்டதா கூட ஒரு தகவல். நான் தான் கல்யாணத்துக்கு வரேன், நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் அத பேசிட்டு இருக்கீங்க? நான் என் வேலைய பார்க்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லி எடப்பாடி கோவப்பட்டாரு அப்படிங்கிறது கூட செய்தியாக இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் நிலைமை தான் உங்களுக்கு வேலுமணிக்கு அப்படின்னு எடப்பாடி சொன்ன உடனே, வேலுமணிக்கு மிகப்பெரிய அளவுல கோபம் வந்திருக்கிறது. ஆனால் அத வெளிக்காட்டிக்காம, இல்லன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாம் ஒண்ணா தானே இருக்கோம். விடுங்க. நம்ம ஏன் தனித்தனியா இருந்தா நம்ம பேசிக்கலாம். நம்ம எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கோம். எதா இருந்தாலும் ஒண்ணா தான் முடிவெடுக்கிறோம். விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி வேலுமணி, தங்கமணி இல்லாமல் சில முன்னாள் அமைச்சர்கள கூப்பிட்டு, தனக்கு ஆதரவாக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள கூப்பிட்டு டிஸ்கஷன் போட்டிருக்காரு. அதுல அதுல தான் இந்த மாரி வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. வேலுமணிக்கு நான் வந்து எவ்வளவு நம்புனேன். இந்த கொடநாடு விவகாரத்துல கூட நாங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணோங்கிறது அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் நாங்க பிரிச்சுக்கிட்டோம். ஆனா வந்து இந்த மாரி விஷயங்கள் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. அதேபோல ஒண்ணும் இல்ல நியூஸ் ஜேல வந்து தன்னோட செய்தியே போட மாட்டேங்கிறாங்க. ஸ்டாலின் கொடியேத்துற செய்திய போடுறாங்க. நான் போய் ஒரு இடத்துல ஒரு ஃபங்ஷன்ல பேசியிருக்கேன். அத பேசுனத அன்னைக்கு போடவே இல்ல. இந்த மாரி இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சித்திருக்கிறார் எடப்பாடி. இப்படியே இருந்தாங்கன்னா நம்ம அவங்களலாம் கழட்டி விட்டுட்டு வேற வேலைய பார்க்க வேண்டியது தான். அப்படின்னு சொல்லி கடும் கோபத்துல எடப்பாடி சில வார்த்தைகள விட்டிருக்காரு. அந்த வார்த்தைகள் வந்து வேலுமணி காதுக்கும் போயிருக்கு. எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானங்க. வெளியில வந்து "என்னப்பா எடப்பாடி இப்படி சொல்றாரு, நீ என்ன இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்ற முன்னாள் அமைச்சர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. அதை பார்த்து வேலுமணி கொஞ்சம் "இல்ல, இல்ல பார்த்துக்கலாம், சரி பண்ணிடலாம்" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. பட் வேலுமணிக்கு இப்போதைக்கு அதிமுகவை விட்டு வெளியில போற ஐடியா இல்ல. ஆனால் இப்படியே பண்ணிட்டு இருந்தா, வேற மாதிரியாக முடிவெடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு கூட சொல்றாரு. அதேபோல வேலுமணி வந்து ஒரு தடவ பியூஷ் கோயல்ட்ட சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஒரு 14 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 21 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. நான் இன்னொரு 15, 20 எம்எல்ஏக்கள கூட சேர்த்து 30, 40 எம்எல்ஏக்களோட நான் வரேன். கட்சி எனக்கு ஒப்படைப்பீங்களா? கட்சியோட பதவி எனக்கு வேணும். பொதுச் செயலாளர் குடுக்கணும். ரெட்டலை என்கிட்ட வரணும். அத செஞ்சு குடுப்பீங்களான்னு சொல்லி பியூஷ் கோயல்ட்ட கேட்டதாகவும், நீங்க வந்து டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எடப்பாடி வந்து ஒத்து வரல அப்டின்னா, நம்ம அதுக்கப்புறம் கட்சிய பிரிச்சு மேய்ஞ்சிடலாம். அப்படின்னு சொன்னதாக கூட ஒரு தகவல். அப்படி கட்சிய பிரிச்சு மேய்ஞ்சாங்க அப்படின்னா, 2026 4வது இடம் தான் அண்ணாமலை சொன்னார் இல்லையா? அது உண்மையாகிவிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அதிமுக போகக்கூடாது. அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கு. நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம். திராவிட கட்சிகள் வந்து நமக்கு மிக பாதுகாப்பாக தமிழ்நாட்டை வைத்திருக்கும். இதுல பாஜக உள்ள வந்தா கண்டிப்பா அவங்க வந்து நான் சமஸ்கிருதம் கத்து தரேன், ஹிந்தி கத்து தரேன். இந்த மாரி தான் போவாங்களே தவிர, மத்த வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இந்த 10, 11 வருடங்கள்ல பெருசா பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்ததாக தெரியவில்லை. கேட்டா நாங்க ரயில் விடுறோம், ரயில் விடுறோங்கிறீங்க. பெங்களூர்லயும் மதுரைக்கும் விடுற ரயில வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்க பண்றோங்கிறீங்க. தமிழ்நாட்டு பட்ஜெட்டுக்கு ரயில்வே பட்ஜெட்டுக்கு ஒவ்வொரு திட்டத்துக்கும் வெறும் ரூ. 1000 ஒதுக்குறீங்க. 150 கோடி ஒதுக்குன இடம், 200 கோடி ஒதுக்குன இடம்லாம் வெறும் ரூ. 1000 போட்டு அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த இதுல அது அது என்னது ஆரஞ்சு புக் ஏதோ ஒண்ணு. அதுல அதுல அது மாரி வந்திருக்கு. இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஸோ வேலுமணி அந்த பாஜக ஆதரவாக இருந்தால், வேலுமணிக்கும் வாக்குகள் விழாது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை வேலுமணி புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன். அதேபோல எடப்பாடி வந்து நான் நெறைய இடத்துல பாராட்டியிருக்கேன். காரணம் என்னன்னா, பாஜகவிடமிருந்து கொஞ்ச நாளைக்கு அதிமுகவை காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் பாஜக அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அதாவது ஒரு என்ன சொல்றது? ஒரு ஊசி இருக்குன்னா, ஊசிக்குள்ள நூல் நுழையிறத இடம் இருந்தா கூட, நுழைஞ்சு உங்க கட்சிய சின்னாபின்னமாக்குவார்கள். ஏற்கனவே 4 கட்சிகளாக இருப்பதற்கு காரணமே பாஜக தான். சசிகலா அணி, எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி, அப்புறம் யாரு இவரு நம்ம கேசி பழனிச்சாமி, டிடிவி தினகரன் அப்படின்னு ஏகப்பட்ட பிரிவா இருக்குது அதிமுக. இன்னும் பல பிரிவுகளை உருவாக்குவதற்கு பாஜக தயங்காது அப்படிங்கிறது தான். இந்த நிலைமையை எடப்பாடி புரிந்து கொண்டிருக்கிறார். பட் அவரால ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கார் அப்படிங்கிறது தான். அதை பற்றி நம்ம இன்னொரு போஸ்ட்ல தெளிவா பேசலாம். மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ அண்ட் பை டு எவரிஒன். ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.